சப்பாத்தி மாவு பிணைய போகிறோம். அதுக்கு தேவையானது ஜீனி போட்டுக்குவோம். 1.5 ஸ்பூன் ஜீனி போட்டுருக்கு. இப்போ இவ்வளவு உப்பு எடுத்து போட்டிருக்கோம். அதனால் இன்னொன்று போட்டுருக்கோம். இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால் சப்பாத்தி வந்து நல்லா பொசு பொசுன்னு வரும், சாப்பிட்டாவும் நல்லா கிடைக்கும். அதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து பறந்துக்குவோம். நல்லா பிப்புக்கு நல்லா மாற்றி போட்டு இருக்கு. ரொம்ப இப்போ பால் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். மாமா தண்ணி கொஞ்சமா, தண்ணி கொஞ்சம். எப்பயுமே இந்த மாவுக்கு வந்து சீனி, உப்பு, பால் ஊற்றி பண்ணையில் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா சாப்பிட்டாவும் கிடைக்கும். இல்லை நம்ம பிணையிற பொறுத்து இந்த இதெல்லாம் போடுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. மாமி மீன் என்ன கொடல் பண்ணுறது? கொடல் ஏன்னா அந்த மீனோட வெயிட் போயிடுச்சு. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டாலும் சப்பாத்தி தேய்க்க முடியாது. ஒரு அளவுக்கு மீடியமாக மாவை பிணைஞ்சு எண்ணெயை ஊற்றி பிணைஞ்சு கடைசி ஒரு கவரில் போட்டு வச்சோம்னா அது காயவும் செய்யாது. நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் சென்று செய்யல நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போயுமே சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு அதே மெத்தடில் பிணைஞ்சு கவரில் போட்டு சுற்றி வச்சுருவேன். நான் மூடி போட்டால் கூட ஏதோ லேசாக உரிச்சா செஞ்சுன்னா காஞ்சி போயிடும். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்குவோம். எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு நல்லா ஒரு கவரில் போட்டு மூடி வச்சுக்கணும். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. இது என்ன செய்யணும், ஒரு கவரில் போட்டு சுற்றி வச்சுட்டு சப்பாத்தி சுண்டையில் எப்படின்னு பார்த்துக்கலாம். மாவு நல்லா ஊறிச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து தேய்ச்சிக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. தேய்ச்சிட்டு திருப்பி வந்து இதை எடுத்து வச்சு இப்படி எடுத்து வச்சிடணும். சோமஸ் மாதிரி முக்கோணமாக தேய்ச்சணும். தேய்ச்சிட்டு இதை தேய்ச்சி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மாவு போட்டு தேய்க்கையில் நல்லா பொசுன்னு வரும். அடுக்கடுக்காக இருக்கும். அப்படி 2 தேய்ச்சி முடியல. இதான் தேய்க்கணும். சின்ன சப்பாத்தினாலும் தேய்க்க முடியல. நான் அடுப்பில் இருந்தே தேய்ச்சிக்கிறேன். அடுப்பில் வந்து தேய்க்கிறத காமிக்க முடியாது, அதனால் தேய்க்கிறேன். அடுப்பில் தேய்ச்சிட்டு சப்பாத்தி முறையில் பார்த்துக்கிறேன். இப்போ சட்டி வச்சாச்சு, சப்பாத்தி தேய்ச்சாச்சு. சப்பாத்தி போட்டுக்குவோம். இந்த கல்லில் தேய்ச்சேன்னா கொஞ்சம் நல்லா ஒரு காலம் இதில் தேய்ச்சிருக்கேன். அது சின்ன கல்லுனாலும் சரியாக வரல தேய்க்கிறதுல. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொசுன்னு வந்திருக்கு. இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது லைட்டாக அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஏன் இந்த அளவுக்கு பொசு வருதுன்னா பால் ஊற்றி தேய்ச்சோம் பார்த்தீங்களா, பால் சீனி, அதுக்காக தான் நம்ம 2 தேய்ப்பு தேய்ச்சி இது போட்டனால தான் இந்த அளவுக்கு பொசுன்னு இருக்குது. சாப்பிட்டாவும் இருக்கும் சப்பாத்தி.
பாருங்க எப்படி எந்திரிக்குது பாருங்க. இப்போ நல்லா மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா பொசுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்குது. இப்போ இந்த சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. காம்பினேஷன் வந்து பாலா பன்னீர் வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு பாருங்கள்.